நினா தானே நினானே தானே நினானே தானே நினா. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானமளந்ததனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவே. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானமளந்ததனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைத்தினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. ஏழ்கடல் வைத்தினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்று வாழியவே. எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. தொந்தனனான 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 தானே நினா தொந்தனனான 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 தானே நினா தொந்தனனான தொந்தனனான தானே நினா தொந்தனனான தொந்தனனான தானே நினா தானே நினானே தானே நினானே தானே நினா தானே நினானே தானே நினானே தானே நினா. மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் எளிய மாணவர்களுக்கும் வணக்கம். கல்வி செல்வமா பொருட்செல்வமா? ஆமாம், எங்கள் மாணவர்கள் இந்த காலகட்டத்திற்கு தேவையான தலைப்பை பற்றி விவாதிக்கப் போகிறார்கள். அப்பட்டிமன்றத்தை கண்டுகளிப்போமா? முதலாவதாக கல்வி செல்வத்தை பற்றி பேச வருகிறார் மாணவி திசா. கேள்வியில் செல்வம் கல்வி ஒருவருக்கு எல்லா செல்வத்தும் சிறந்த செல்வம் கல்வியே. கல்வி கற்பவனே அனைத்தும் வழங்குவனாவான். அனைத்தும் வழங்குவனே இவ்வுலகை ஆளும் தகுதி பெறுகிறான். அறியாமை அகற்றி அறிவை காட்டும் அற்புத விளக்குதான் கல்வி. அக்கல்வியை கற்கத்தான் அறிவு பெற முடியும். ஒருவனுக்கு கல்வி செல்வமே இன்றியமையாதது. கல்வி என்பது மூன்றே எழுத்துதான். ஆனால் மனிதர்களின் தலையெழுத்தை தீர்மானிப்பது அம்மூன்று எழுத்துதான். கல்வி 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 என்று ஆணித்தரமாக கூறி விடைபெறுகிறேன். அறியாமையை அகற்றி அறிவை காட்டும் அற்புத விளக்குதான் கல்வி என்று கூறிய மாணவி திசாவிற்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக பொருட்செல்வத்தை பற்றி பேச வருகிறார் மாணவி திவ்யா. என்ன கற்றவரால் இந்த உலகை ஆள இயலுமா? கேட்கிற போது சிரிப்பாகத்தான் வருகிறது. கேளிர் விழு செல்வம் கல்வி என்கிற மேற்கோள் காட்டிய திருவள்ளுவர் தான் பொருளில்லாத இவ்வுலகமில்லை என்று கூறியிருக்கிறார். அப்படி என்றால் இந்த உலகம் பொருளுடையவற்றை சொல்வது என்று அர்த்தம். அப்பொருள் செல்வம் இருந்தால்தான் கல்வி செல்வத்தையே இக்காலத்தில் பெற முடியும். பணம் பத்தும் செய்யும். பணம் இருந்தால்தான் வாழ்க்கை சக்கரத்தை ஓட்ட முடியும். உங்களுக்கு தெரியாததில்லை நடுவர் அவர்களே. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே தெரியும். வாழ்க்கை சக்கரத்தை ஓட்டுறதுக்கு பொருள் செல்வம் அவசியம்னு எல்லாருமே தெரியும். அடுத்ததாக கல்வி செல்வத்தை பற்றி பேச வருகிறார் மாணவி உலபிரா. சக்கரத்தை சுழல சக்கரம் மட்டும் போதாது. சக்கரம் நேரிய வழியில் செல்ல அச்சாணியும் வேண்டுமல்லவா? அந்த அச்சாணியை போன்றதுதான் கல்வி. கல்வி கற்காதவன் கலங்கியதற்கு ஒப்பாவான் என்கிறார் பாரதிதாசன். அவனால் எந்த பயனும் இல்லை. கல்வி கற்றவன் தான் விளைந்து விளைநிலமாகி தமக்கும் தன்னை சேர்ந்தவர்களுக்கும் பயனளிக்கிறான். கல்வியின் வேர்களோ கசப்பானது, ஆனால் கனியோ இனிப்பானது. இனிப்பான கனிகளை சுவைக்க வேண்டும் என்றால் கசப்பான வேர்களை சுவைக்கத்தான் வேண்டும். கல்வியானது வீட்டிற்கும் நாட்டிற்கும் மிகவும் அவசியம் தானே ஐயா. கல்வி கனிகளை பறித்து சுவைக்கலாமா? அதற்கு தானே இங்கே வந்துள்ளோம். அடுத்ததாக பொருட்செல்வம் இல்லை என்றால் இவ்வுலகம் இல்லை என்று பேச வருகிறார் மாணவி செல்வசானா. இந்த உலகம் உன்னை தூக்கி வைத்து ஆட்டுவதையும் தூக்கி எறிந்து வீசுவதையும் நிர்ணயிப்பது உன் குணமல்ல, நீ வைத்திருக்கும் பணம். அத்தகைய பணம் இருந்தால் உன்னை உனக்கு தெரியாது. பணம்
அறியாதது என்ன வியப்பா? சொல்கிறேன் கேளுங்கள். கற்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே நல்லது. கற்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே நல்லது. ஏனெனில் அறியாமைதான் தீவினையின் மூலமே. மற்றவர்களை மதிப்பதில்தான் கல்வியின் ரகசியம் அடங்கியுள்ளது. அக்கல்வி செல்வமே இம்மைக்கும் மறுமைக்கும் பயன் தருவது. எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி. நடுவர் அவர்களே, நாங்கள் கல்வி செல்வத்தை கொடுக்க தயாரா இருக்கிறோம். ஆனால் எதிர் அணியிடம் பொருட்செல்வத்தை கொடுக்க சொல்லுங்கள் பார்ப்போம். என்னிடம் கேட்டால் கூட கொடுக்க மாட்டேன். அடுத்ததாக பொருட்செல்வத்தை பற்றி பேச வருகிறார் மாணவி கேட்கிறா. ஈட்டி எட்டிய மட்டும்தான் பாயும், ஆனால் பணம் மட்டும்தான் பாதாளம் வரை பாயும். பணம் இருந்தால் எதையும் சாதித்து விடலாம். ஒருவனிடம் பணம் இருந்தால் இல்லாமை என்கிற ஒன்று இல்லாமலே போய்விடும். பணம் இல்லாதவன் தான் எதையும் செய்ய அஞ்ச மாட்டான். ஆனால் பணத்தின் மதிப்பு கூடினால் மட்டுமே பங்குச் சந்தை நிலவரம் அதிகரிக்கும். பங்குச் சந்தை மதிப்பு அதிகமானால் மட்டுமே நம் நாட்டின் தரம் உயரும். அப்போது நம் நாடு பற்றாக்குறை இல்லாத நாடாக தன்னிறைவு பெற்ற நாடாக மாறும் என்பதில் எல்லளவு ஐயமில்லை. ஒரு வீட்டின் நாட்டின் முன்னேற்றத்திற்கு பொருட்செல்வமே இன்றியமையாதது என்று கூறி நடுவரின் வீட்டுக்கு வழிவிடுகிறேன். கஷ்டத்திலேயே பெரிய கஷ்டம் தீர்ப்பு சொல்றதுதான். இருந்தாலும் சொல்லிதான் ஆகணும். என்னிடம் ஒருவன் கல்வி வேண்டுமா செல்வம் வேண்டுமா என்று கேட்டால் இரண்டும் வேண்டும் என்றே கூறுவேன். ஏனென்றால் கல்வியும் செல்வமும் நாம் இரு விழிகள் போன்றவை. ஒன்றை இருந்தால் கூட நமக்கு தான் துன்பம் வந்து சேரும். கல்வியையும் செல்வத்தையும் அடைவதற்கு கால வரம்புகள் உள்ளன. இளமையின் கல்வி சிலையில் எழுத்து என்ற முதுமைக்கேற்ப இளமையிலேயே கல்வி கற்றால்தான் முதுமையில் செல்வத்தோடு மகிழ்ச்சியாக வாழ முடியும். விருப்பம் பல கொண்டு நிறைவுடன் நீ படித்தால் வினோதமான நன்மைகள் கொண்டது உன் வாழ்க்கை. கல்வியால் நமக்கு அறிவுத்தெளிவு உண்டாகும். பொருளால் நாம் வாழ்வு பலம் பெறும் என்பதை புரிந்து கொள்வோம். ஆகவே கல்வி செல்வம் பொருள் செல்வம் இரண்டும் நம் வாழ்விற்கு அடிப்படை அவசியம் என்பதை புரிந்து கொள்வோம். பங்கு கொண்ட அனைவருக்கும் கண்டுகளித்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். நன்றி. தன்னா நன்னே நானே தன தானே நன்னே நானே தன்னா நன்னே நானே தன தானே நன்னே நானே. நன்னே நானே தனதானே நன்னே நானே தன்னா நன்னே நானே தனதானே நன்னே நானே தன்னா நன்னே நானே தனதானே நன்னே நானே தன்னா நன்னே நானே தனதானே நன்னே நானே. ஒன்னாம் தான் நாளையில வசந்த செவ்வாய்க்கிழமையில கோலை கொட்டான் ரெண்டெடுத்து ஓடும் பிள்ளை தொண்டலிட்டு தன்னா நன்னே நானே தனதானே நன்னே நானே தன்னா நன்னே நானே தனதானே நன்னே நானே. வாங்கியாந்த முத்துக்களை வாளியிலே ஊற வச்சு கம்மந்தட்டை ரெண்டெடுத்து கணுவா முறிச்சு வச்சு சோளத்தட்டை ரெண்டெடுத்து சுளையா முறிச்சு வச்சு மாட்டான் தோழு திறந்து மாட்டெருவு அள்ளி வந்து தன்னா நன்னே நானே தனதானே நன்னே நானே தன்னா நன்னே நானே தனதானே நன்னே நானே. ஆட்டாந்தோழு திறந்து ஆட்டெருவு அள்ளி வந்து கடுகுளையும் சிறு பயிறு காராமணி பயிறு மிளகுளையும் சிறு பயிறு முத்தான மணிப்பயிறு முளை போட்ட ஒன்னா நாலு ஓரலையா முளைப்பாரி
ஓரலைக்கும் காப்பு கட்டி ஒரு பானை பொங்கலிட்டு முளைப்பாரி போடுங்கம்மா முளைப்பாரி போடுங்கம்மா. தன்னா நன்னே நானே தனதானே நன்னே நானே தன்னா நன்னே நானே தனதானே நன்னே நானே. தன்னா நன்னே போடுங்கம்மா தன்னா நன்னே போடுங்கம்மா தையலரே ஒரு குளவை தன்னா நன்னே நானே. தன்னா நன்னே நானே தனதானே நன்னே நானே தன்னா நன்னே நானே தனதானே நன்னே நானே.